இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குத்தி வெண்டைக்காய். அப்படின்னா வெண்டைக்காயில் ஸ்டஃபிங் வச்சு பண்ணுற ஒரு ஆந்திரா ஸ்டைல் டிஷ். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. தென் காஞ்ச மிளகாய் 6, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அகைன் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5லேருந்து 6 பல் பூண்டு, 50 கிராம் வறுத்த பீல் பண்ண வேர்க்கடலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெண்டைக்காயை எடுத்து ஹெட்டையும் டெய்லையும் கட் பண்ணிவிட்டு 2 பீஸாக வெண்டைக்காயை கட் பண்ண வெண்டைக்காயில் நடுவில் கீறி அந்த அரைச்சி வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே ஃபில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை பேனில் போட்டு 2 சைடும் 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் குத்தி வெண்டைக்காயாக ரெடி. பழைய ஆந்திரா ஃபேமிலிஸில் புதுசாக கல்யாணமாகி வர்ற மருமகளோட சமையல் டேலண்ட்டை செக் பண்ணுறதுக்கு இந்த குத்தி வெண்டைக்காயை குக் பண்ண சொல்லுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் ப்ராப்பராக வச்சு குக் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட குக்கிங் ஸ்கில்லை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ரிலேஷனுக்கு நடுவில் ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா சமாதானப்படுத்த இந்த டிஷ்ஷை கொடுத்து சமாதானம் ஆகிடுவாங்களாம். நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா இதை செஞ்சு கொடுத்து சமாதானம் ஆகிடுங்க. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இது பழைய சாதம் அண்ட் கர்ட் ரைஸு, ரசம் ரைஸுக்கு ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய்.